பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய எதிரெதிரே நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் இளைஞர் முன்னேற்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மைக்கேல் ராஜ் என்ற மதன் காமராஜ் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்லை. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம்ண்ணா, இப்போ உங்கள் பேர் மைக்கேல் ராஜ், இப்போ திடீர்னு வந்து மதன் காமராஜுங்கிற பேரை வந்து இடையில சேர்க்குறீங்க. ஏன்னா காமராஜுங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பற்று பாசம் இருக்கா? அது பெருந்தலைவர் காமராஜர் மேலே நான் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இன்றைக்கி இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் இப்போ இருக்க தலைவர்களும் சில அரசியல் இயக்க தலைவர்களுடைய பெயர்களை அந்த அரசியல் இயக்க தொண்டர்கள் வைத்திருக்கிறாங்க. அண்ணாதுரை ப்ளஸ் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், இப்படி அவர்களுடைய தலைவர்களுடைய பெயரை அவர்கள் அந்த தொண்டர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை மட்டும்தான் இந்த தமிழகத்திலேயும் இந்தியா முழுக்கவுமே மதம் இல்லாமல் ஜாதி இல்லாமல் அனைத்து குடும்பத்திலேயும் தன் குழந்தைகளுக்கு பெயராக காமராஜருடைய பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்றும் பாசத்தோடும் அவருடைய வழித்தொண்டலாக அவருடைய பெயரை நான் காமராஜர் என்று இணைத்து கொண்டேன். இல்லை, இவ்வளோ நாள் அந்த பேர் இல்லை, மைக்கேல் ராஜுங்க தான் இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் தான் இப்போ அந்த பேரை நீங்கள் மாற்றிருக்கீங்க, நான் கேள்விப்படுறேன். சரி, என்ன திடீர்னு மாற்றம்? அதாவது நியூமராலஜி படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை, காமராஜர் தான் ஒரே காரணம். வேறு இதில் நியூமராலஜி ஓல்டு மாலாலஜின்னு எதுவுமே இல்லை. காமராஜுங்கும் போது அந்த மதன்கிறது அது எங்கேருந்து உள்ளே வந்துச்சு? மதன் என்பது அந்த பெயர் சொல் இணைப்புக்காக நான் வச்சிருக்கேன். வெறும் காமராஜர்னு வைக்கிறது கரெக்டு, நம்ம காமராஜர் வைக்கலாம். ஆனால் அந்த மதன் என்பது நீங்கள் நியூமராலஜி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மாதிரி இல்லை, ஒரு இணை சொல்லுக்காக அதை வைத்திருக்கிறேன். பொதுவாக நான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் மேலே அளவில்லாத பற்றுனால் இந்த பெயரை வைத்துக்கொண்டேன். அதுதான் உண்மை. காமராஜரை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் காமராஜரை பற்றி ஒரு செய்தி இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு, பத்திரிகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம், அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நிச்சயமாக. அது ஒரு பெரிய எங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்குது. பெருந்தலைவருக்கு நினைவிடம் அமைத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைவிடம் அமைத்தார். அந்த நினைவிடம் இன்று இருக்க சூழ்நிலை ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு கவனிப்பாரற்று ஒரு பாலைவனம் போல கிடக்கிறது. அது கவனித்தோம். அது இன்றைக்கி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அதை வந்து அண்ணாச்சி தனபால் அண்ணாச்சி கூட நேரில் போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்த. நானும் போய் இன்றைக்கி வரும்போது கூட அங்கே பார்த்துட்டு தான் வந்தேன். தலைவருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்துக்கு இந்த நிலையா அப்படிங்கிறது மனசுல பெரிய வருத்தம் ஒன்று இருக்குது. இல்லை, இப்போ வரும்போது பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், அன்னைக்கு வந்து நம்ம நாடார் சங்க தலைவர்கள் என்ஆர் தனபால் அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்துட்டு வந்த மறுநாள் வந்து தமிழக அரசு வந்து அங்கே வந்து வேலையை முடுக்கி விட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். சில வலைத்தளங்கள்ல கூட பார்த்தோம். அதாவது அங்கே இருக்கிற அந்த காஞ்சி போன செடிகள்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வேலை நடக்குதா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்க இல்லையா? பார்த்தேன். இது வந்து அரசு கவனத்துக்கு போய் அந்த வேலை நடக்கிறதா, இல்லை அங்கே உள்ள அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு தலைவர், அரசியல் தலைவர் வந்து பார்வையிடுகிறார், அது ஒரு இஷ்யூஸ், ஒரு பிரச்சனையாக உருவாகிறதுன்றதுனால அவங்க நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்காக அந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்குறோம். தமிழக அரசிலிருந்து இந்த செய்தியை கவனத்தில் கொண்டு தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தியை கவனத்தில் கொண்டு பாரத ரத்னா, இந்த பாரத நாட்டினுடைய ரத்னாவான பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகத்தை ஒரு புது பொலிவுடன் அதுக்கென்று ஒரு நிதியை ஒதுக்கி, ஒரு 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி புது பொலிவோடு புதுப்பித்து அதை காமராஜருடைய புகழ் பாடும் அளவுக்கு அதை உருவாக்க வேண்டும், அதை அவர் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனக்கு. இல்லை, இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நம்ம சமுதாய தலைவர்கள் எல்லாருமே இதே கோரிக்கையை பல தடவை வச்சிருக்காங்க. இவர்கிட்டையும் இப்போ திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் கூட இதே கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆனால் யாருமே வந்து ஆண்ட கட்சியும் சரி ஆள்ற கட்சியும் சரி காமராஜர்னாலே அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லையே. ஏன்? முதல்ல இது காமராஜருடைய காங்கிரஸுடைய அமைப்பு இதை வந்து இன்னொன்று கவனம் செலுத்தணும். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் காமராஜர் என்றால் காங்கிரஸ் என்றால் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காங்கிரஸ் இயக்கம் பெருந்தலைவர் காமராஜருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய மனக்குறையாக இருக்குது. அவர்கள் அந்த மரியாதையை அவர்கள் செய்யவில்லைன்னு தான் நினைக்கிறோம். ஓட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும் ஓட்டுக்காக பெருந்தலைவர் காமராஜருடைய ஃபோட்டோவை போடுவது,
அவருடைய பேரை உச்சரிப்பது, எலெக்ஷனுக்காக இதை செஞ்சுட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் ஒரு காரணம் உண்டு. இன்னொன்று, அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய எங்களை போன்ற பக்தர்களும் இன்னும் கொஞ்சம் வேகமாக நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒற்றுமையாக செயல்படணும். இதை நாங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தாக தனித்தனியாக எடுத்துகிட்டு போகாமல் ஒற்றுமையாக ஒரு பெரிய போராட்டத்தை இதை முன்னெடுத்தா தான் இதை கொண்டு வர முடியுமோங்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குன்னு நான் கருதுறேன். நீங்கள் சொல்லும் போது சொல்கிறீங்க காமராஜ்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா காமராஜ்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழகத்தில் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு, செயல்பட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல நேர போய் காமராஜ் சிலைக்கு மாலை போட்டிருக்கலாம், அவருடைய நினைவு இல்லத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை கெண்டியில் போய் அவருடைய நினைவு இடத்துல போய் மரியாதை செஞ்சிருக்கலாம். செய்யலையே. அவர் மாத்திரமில்லை, செல்வ பெருந்தகை மாத்திரமில்லை, இது வரைக்கும் காங்கிரஸ் தலைவராக இருந்த நிறைய தலைவர்கள், அதை குறிப்பிட்டு யாரை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் நிறைய தலைவர்கள் காமராஜரை போய் நேரடியாக அவர்கள் மாநில தலைவர்கள் ஆன உடனே மாற்று கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு போய் சந்திக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இந்த காங்கிரஸை உருவாக்கிய தலைவன் யார் என்று நினைத்து பார்த்து அந்த காமராஜரை தேடி போவதில்லை. அது மிகப்பெரிய மனக்குறை. இந்த தொடர்பு இனி வரும் காங்கிரஸ் தலைவர்களால் இதை மாற்றணும். இதை உணர்வாக புரிஞ்சுக்கணும். அவங்க இது நான் என்னுடைய ஒரு வார்த்தை இல்லை, இது தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த குரல் மாதிரி தான், காமராஜருடைய பக்தர்களுடைய குரல் இது. இனி ஒரு காங்கிரஸ் தலைவர் மத்தியிலிருந்து இங்கே சென்னைக்கு வந்தாலும் சரி, இல்லை சென்னை தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் தலைவராக ஒரு பொறுப்பேற்றாலும் சரி, காமராஜருடைய நினைவகத்திலே ஆசீர்வாதம் வாங்கி விட்டு தான் அடுத்த பணியை அவர் தொடங்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அவர்கள் பாடுகிறார்கள் அர்த்தம். அவர்கள் அந்த தேர்தல் டைம்லேயே அவர்களுடைய காமராஜர் பெயரை உச்சரிப்பதற்கு தகுதி இருக்கிறது என்ற அர்த்தம். ராகுல் காந்தி வராங்க, சோனியா காந்தி தமிழ்நாட்டுக்கு வராங்க, அவங்க கூட போய் ஒரு காமராஜ் சிலைக்கு மாலை போட்ட மாதிரி ஒரு வரலாறே இல்லையே. நிச்சயமா இல்லை. அதை தான் நாங்கள் மனக்குறையா சொல்றோம். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் தான் அன்னை இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கியது. அன்றைய அரசியல் காலகட்டத்தில் அவருக்கு இருந்த அன்னை இந்திரா காந்தியை பிரதமராக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை பெருந்தலைவர் காமராஜர் எடுக்கும்போது அவருக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முறியடித்து அவரை அன்னை இந்திராவை காமராஜர் தான் பிரதமராய் உருவாக்கி அமர வைத்தார் என்பது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு வரலாறு. அதை அந்த அன்னை இந்திராவை சேர்ந்த குடும்பத்தார்களும் சரி, காங்கிரஸ்காரர்களும் சரி, யாரும் என்றும் மறந்துவிடக்கூடாது. காங்கிரஸ் வாழ்வதற்கு காரணம் அன்னை இந்திரா பிரதமரானது தான். அதற்கு காரணம் காமராஜர் தான். அதனால காமராஜரை பிரித்து காங்கிரஸ் என்றுமே நினைச்சு பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பேசுகிறத நம்ம பேசுகிறோம் ஒரு பக்கம் இருக்குன்னு தெரிந்தால் கூட, இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள், அவங்களுடைய நினைவிடம் தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஆனால் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சுத்தம் பண்ணுறாங்க, மாலையில் சுத்தம் பண்ணுறாங்க, பளிங்கு கற்களால் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் காமராஜருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஓரவஞ்சனை பண்ணுறாங்க? குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசில் காமராஜரை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெருந்தலைவர் நீங்கள் சொன்னது மனக்குறை, நியாயமான வார்த்தை. இன்றைக்கி மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நினைவகங்கள்லாம் அது சாதாரண நினைவகம் உள்ள பெரிய ஒரு பளிங்கு கற்களாலும் விலை உயர்ந்த பொருட்களாலும் விளக்குகளாலும் ஒளிரூட்டப்பட்டு ஒரு தாஜ்மஹாலுக்கு நிகரான ஒரு நினைவகமாக இன்னைக்கு மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு சுற்றுலாத்தலம் போல மக்கள் இன்னைக்கு பாதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அந்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட மாடல் அரசு நிச்சயமா இதை பாராபட்சமாக பார்க்கக்கூடாது. இதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த முதல் தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சரில் மிகச்சிறந்த முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருக்கான நினைவகத்தை நிச்சயமா ஒரு சிறப்பான அமைப்போட மக்கள் அதை தொடர்ந்து பார்த்து பெருந்தலைவருடைய புகழை தெரிந்து கொள்ளும்படியா அவங்க அமைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் கிராமம் முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆரம்ப பள்ளி என்று கல்வியை வளர்த்தார். அதன் வழியாக இன்றைய முதல்வர் அவர்கள் இல்லந்தோறும் கல்வி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அதுபோல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது உலக சாதனை, உலக சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு திட்டம் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டம். அதை இன்னைக்கு வழிமொழியும் வழியாக இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். திராவிட மாடல் ஆட்சியில் அந்த ஒரு திட்டம் தான் மக்கள் பயன்படக்கூடிய திட்டமாக தெரியுது.
அது என்ன மக்கள் சொல்றாங்க. அது நல்ல திட்டம், அதனால கண்டிப்பா மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். காமராஜர் வழியே வந்த திட்டத்தை அவர் பயன்படுத்துகிறார். அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்த இத்தனை ஆண்டுகள் காமராஜருடைய மறைவு அவர் கொண்டு வந்த திட்டம் 67 ஆண்டுகள் காலம் ஆகிவிட்டது. இந்த 67 ஆண்டு காலத்துக்கு அப்புறமும் அந்த திட்டம் இன்றும் மக்கள்கிட்ட நிலைத்து நிற்கிறது. மக்களுக்கு அந்த திட்டம் தேவைப்படுகிறது என்றால் அந்த பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு தொலைநோக்கு திட்டத்தோட இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கார், தொலைநோக்கு பார்வையோட. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கௌரவப்படுத்த வேண்டியது இன்றைய முதல்வருடைய கடமை. அது முதல்வர் கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம், இந்த நேரத்தில் போகும். அடுத்து போகும்போது அவர் இதற்காக ஒரு நிதியை ஒதுக்கி பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகம் மிகச்சிறந்த ஒரு தலைவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அவர் செய்யணும். இப்போ மே 1ஆம் தேதி வந்து நம்ம நாடார் சமுதாய தலைவர்கள்லாம் அங்கே போனாங்க. அது வரைக்கும் அந்த நினைவகம் வந்து திறந்து இருந்துச்சு. பொதுமக்கள், சுற்றுலா மக்கள் போய் பார்க்குறாங்க, வர்றாங்க, போகிறாங்க. இவங்க போயின்னொன்னே இவங்க முதல்ல வந்து அந்த இடத்துல நாங்கள் பார்வையிட போகிறோம் சொல்கிறாங்க. சொல்லி கேள்விப்பட்ட உடனே டக்கு டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் அடித்தாங்க. டக்கு டக்கு 10, 30, 40 போலீஸ் வந்துட்டாங்க. ஏன் அந்த பகுதியுடைய ஏசி பாரதி ராஜா கூட வந்து நிற்கிறார். கேட்ட பூட்டிட்டாங்க. சரி, தலைவர்கள் வராங்க. தலைவருடைய நினைவிடத்துக்கு போகும்போது ஒரு சிலை இருக்கு, காமராஜ் சிலைக்கு ஒரு மாலையை அணிவிச்சுட்டு உள்ள போகணும்னு தான் எல்லாருடைய ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் உள்ள போறாங்க. போகும்போது கேட்டை பூட்டிட்டாங்க. யாரும் உள்ள போகக்கூடாது, யாருக்கும் சிலைக்கு மாலை கூட அனுமதி கிடையாது. ஏன்னா தேர்தல் நாம்ஸ் இப்ப இருக்குது, அதனால அதை நாங்க செயல்படுத்த விட மாட்டோம். மாலை போட்டோம்னா நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து மாலை போடணும். உள்ள நீங்க போகக்கூடாது, கூட்டமா போகக்கூடாது, ஒரு 2 பேரா போங்க அப்படின்னு போலீஸ், காவல்துறை சொல்லுது. இல்ல இந்த சமுதாயத்துடைய தலைவர், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்கே உள்ள போறதுக்கு அனுமதி இல்லைன்னா இந்த ஆட்சியும் இந்த காவல்துறையும் செய்யறது சரின்னு நினைக்கிறீங்களா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டனாகவோ ஒரு தலைவனுடைய மக்களாகவோ இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலிருந்து எங்கிருந்து வந்தாலும் காமராஜருக்கு எந்த நேரமும் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அது என்ன காரணத்துக்காக தடுக்கிறார்கள்? தேர்தல் உடைய நாம்ஸ் இருக்கு என்றால், நான் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய சமாதிகளில் டெய்லி மாலையை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, பூ அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் உடைய நாம்ஸ்லாம் இல்லையா? அதெல்லாம் தவறான மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது எந்த முடிவை ஏன் எடுக்கிறார்கள்? இது காவல்துறை செய்கிற தவறா இல்லை அந்த நினைவிடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுடைய செய்கிற தவறான தெரியல. மற்ற சமுதாய தலைவர்கள் சிலைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லா சிலைக்கும் மாலை போட்டு தானே இருக்காங்க. ஏன் காமராஜருக்கு மட்டும் குறிப்பா அவங்க மறுப்பு தெரிவிக்க காரணம் என்ன? இப்போ அந்த போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் பாரதி ராஜன் நம்ம நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க அவரு ஒரு தலைவருங்க, அவருக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க காமராஜ் ஒரு தேசிய தலைவர்னு அவரே சொல்றாரு. அப்போ அவங்க கேட்கறாங்க, அவர் சொல்றது இல்ல, அது உலகம் சொல்றது. தேசிய தலைவர் நீங்களே சொல்றீங்க, உலக தலைவர் அவர். தேசிய தலைவர் நீங்களே சொல்றீங்க, கொஞ்சம் திரும்பி பின்னாடி பாருங்க, எப்படி கிடக்கும் பாருங்க. பாலைவனமா, ஒரே குப்பையும் கூலவுமா, வர்றவங்க அந்த சாப்பிட்டு போடுற பேப்பர் கழிவுகள் எல்லாமே குப்பை கூலமா கிடக்குது. இது ஒரு தேசிய தலைவர் இடத்தை பாதுகாக்கக்கூடிய லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க. இது நியாயமான கேள்விதான். அந்த போலீஸ் கமிஷனர் வந்து அவருக்கு அந்த அவர் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போல் அதை கொண்டு போகிறாரு. அது அந்த மாதிரி இல்லை. பெருந்தலைவரை பார்க்கறதுக்கு பெருந்தலைவருடைய தொண்டர்கள் யார் வேணாலும் போகலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது மாதிரி எந்த டைம்லையும் போகலாம். அந்த பெருந்தலைவருக்கு இந்த சமுதாயத்தில் மக்கள் கொடுத்திருக்கிற மதிப்பை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். அவருடைய அந்த நினைவகத்தை ஒரு தெய்வீகமான இடமாக அதை வழிநடத்தணும், அதை பராமரிக்கணும். அது தமிழக அரசுக்கு உள்ளது. ஒரு பிரச்சனை, ஒரு தலைவர் அதை நோக்கி வருகிறார், அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்றவுடன் ஒரு காவல்துறை வந்து அதை தடுப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவருடைய சொன்ன காரணமும் அதற்கான சரியான காரணமாக இல்லை என்பதுதான் இந்த கருத்து. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கடற்கரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி டாக்டர் கலைஞருடைய சிலையாக சமாதியாகட்டும், ஜெயலலிதாவுடைய இதாகட்டும் சமாதியாகட்டும், அண்ணாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாமே வந்து பளிங்கை கற்களாக ஒரு தாஜ்மஹால் போல இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா. இப்போ கிண்டியில் இருக்கிற நினைவிடத்தை வந்து காமராஜருக்கு ஒதுக்கி கொடுத்தது கலைஞர் தான் ஒதுக்கி கொடுத்தாரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு நினைவு அமைச்சர் அவர் என்னைக்கு ஒதுக்கி கொடுத்தாரோ அந்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்றளவும் இருக்கு. இந்த வந்து இப்போ ஆண்ட அரசாலும் சரி, ஆளுகின்ற அரசாலும் சரி, யாருமே வந்து அதை வந்து ஒரு முறையா பராமரிக்கணும். ஒரு தேசிய தலைவர் அவரால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மாநிலமா இருக்குங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. நிச்சயமா. அது மட்டும் இல்லாம யார் வந்தாலும் என்ன சொல்றாங்க, நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் அமைப்பு எல்லாரும் சொல்றாங்க, எல்லா கட்சிக்காரும் சொல்றாங்க. நிச்சயமா. அப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அவரை மறந்துடுறாங்களே. இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் 2 வருஷம் இருக்கு. இவங்களாவது கிண்டியில் உள்ள காமராஜருடைய நினைவிடத்தை கடற்கரையில் இருக்கிற கலைஞர் நினைவிடம் மாதிரி
ஒரு பளிங்கிய கற்களாக, ஒரு தாஜ்மஹால் மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி தாஜ்மஹால் மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா செய்யணும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் மேல் ஒரு மரியாதை வைத்து அவருக்கான இறுதிச் சடங்கு காலத்திலே சிறப்பாக செயல்பட்டு அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் உடனே இந்த காந்தி மண்டபத்தை தேர்ந்தெடுத்து இங்கே பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும், இங்கே அவரை வணங்க வேண்டும் சொல்லிட்டு அந்த இடத்த தேர்ந்தெடுத்து 5 ஏக்கர் இடம் காமராஜருக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அது காமராஜரோட நினைவகத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் 5 ஏக்கர் இடம். அந்த இடம் இன்று கொஞ்சம் சுருங்கி போய் இருக்கிறது. மற்ற தலைவர்களுக்கு நினைவகம் வச்சிருக்கார்கள். அந்த மாதிரி தலைவர் கலைஞருடைய நினைவு கலைஞர் உருவாக்கிய காமராஜருடைய அந்த நினைவகத்தை இன்று அவர் வழித்தோன்றலாக, கலைஞருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதை கவனத்தில் எடுத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு சிறப்பான ஒரு மணிமண்டபத்தை உருவாக்க வேண்டும். அவர் இதுக்கு மற்ற இப்போ மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நினைவகம் எப்படி இருக்கோ அதுக்கு நிகரான ஒரு நினைவகத்தை இங்கே இதை வடிவமைக்க வேண்டும், அதை சிறப்பு செய்ய வேண்டும். அதுக்கான ஒரு கமிட்டி அமைத்து அதுக்கு நிதி ஒதுக்கி அவர் செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அப்படி செய்ய முடியாத காலகட்டங்களில் அதை ஒரு தனியார் அமைப்புகள் எங்களுடைய சமுதாய அமைப்புகளிடம் கை கொடுத்தார் கூட நாங்கள் எடுத்து ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அதை செய்யறதுக்கு கூட எங்கள் அண்ணாச்சி கூட சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு அறிக்கையில் என்ஆர் தனபால் அண்ணாச்சி இந்த மாதிரி நீங்கள் அரசாங்கம் செய்ய முடியலன்னா எங்கள் கையில் ஒப்படைங்க, நாங்கள் செய்கிறோம். அன்னைக்கு பத்திரிகையாளங்க சந்திக்கும் கூட அதான் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்து எல்லாரிடமும் இருக்கிறது. அண்ணாச்சி முதல்ல முன்மொழிந்து விட்டார்கள். ஆனால் அது சமுதாய மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே அந்த கருத்து இருக்குது. இது எல்லா அமைப்புகளுமே இதுக்கு நாங்கள் ஒத்து வருவோம். இதை ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு கூட நாங்கள் செய்வோம். ஆனால் பெருந்தலைவருங்கிறதுனால, இந்தியாவுக்கே அவர் தலைவருங்கிறதுனால அரசாங்கம் செய்ய வேண்டும். அரசாங்கம் நீங்கள் முதல்ல அதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டுங்கிறது என்னுடைய. இந்த நேர்காணலில் ஒரு இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திராவிட மாடல் ஆட்சி காமராஜருடைய வழித்தோன்றலாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமாம், காமராஜருடைய வழித்தோன்றலாக அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அதாவது காமராஜருடைய வழித்தோன்றல்னா நான் சொல்ல கல்வியிலையும் மதிய உணவு திட்டத்திலையும் அதனுடைய குறிப்பை எடுத்து காமராஜரை வழிமொழிந்து நடத்துகிறேன் என்று முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நான் காமராஜருடைய காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, கல்வியில் என்னத்தை புரட்சி, காமராஜர் வழியில் என்னத்தை கல்வியை கொண்டு வந்தாங்க? இப்போ காமராஜர் வழியில் கொண்டு வந்த மாதிரி தானே இப்போ மக்களை தேடி கல்வின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் கொஞ்சம் பேரோட அளவோடு நிற்குது, செயல்பட்ட மாதிரி தெரியல. நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு கொண்டு தான் வருது. நிறைய அதனுடைய கிளைகள் கிட்டத்தட்ட 12,000த்துக்கு மேலே கிளைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை தேடி அது மணலை தேடி அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு வந்திருக்கு ரிப்போர்ட். அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் அந்த ஆட்சியை பற்றி நம்ம சொல்லணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில 1-2 விஷயங்கள் குறைகள் இருக்கலாம். நான் அதை பற்றி நான் வரல. காமராஜருடைய பேருக்காகவும் காமராஜருடைய நினைவகம் இந்த நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் வலியுறுத்து தான் என்னுடைய முதல் கடமையாக நான் நினைக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு நம்முடைய காமராஜர் மேலே இருக்கிற பற்றுனாலையும் அந்த நினைவிடம் ஒரு பாலைவனமாக கிடக்கிறத எப்படி அரசாங்கம் அதை மாற்றி தரணுன்னா கூட நாங்கள் தனிப்பட்ட முறையில் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறங்க மாதிரி ஒரு இதை வச்சுருக்கீங்க. எங்கள் சமுதாய தலைவர்கள் மூலமாக நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. அது தமிழக அரசு இதை பார்த்து இது உடனடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நினைவிடம் ஒரு தாஜ்மஹாலாக மாற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையும். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய பச்சை தமிழன் டிவி மூலயமா தமிழக முதல்வருக்கு அந்த கோரிக்கை சென்றடைந்து அதன் மூலியமாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவகம் ஒரு சிறந்த நினைவகமாக தாஜ்மஹால் போல ஒளிரூடும் என்றால் தமிழக மக்கள் ஒரு நாளும் அவரை மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.